பிரசன்னம் தரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் தரும் ஆசீர்வாதங்கள், blessings in the presence of the Lord அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆமென். எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ ஒருவர் ஆசீர்வாதத்தை தன்னில் கொள்ள வேண்டுமானாலும், தன் குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லைகளில் காரியங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், எனக்கு அடிப்படை தேவை தேவ பிரசன்னம். எனக்கு கல்வி தேவை, மனிதனுடைய ஒத்தாசை எனக்கு தேவை, என் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு எனக்கு பொருளாதாரம் தேவை, என் சரீரத்தில் சுகபலமெல்லாம் தேவை, 4 பேருடைய அரவணைப்பு எனக்கு தேவைதான். இவை எல்லாவற்றையும் தாண்டி இதெல்லாம் இருந்துட்டும் கர்த்தர் என் கூட இல்லைன்னா என் வாழ்க்கை தோல்வியா முடிஞ்சிடும். இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருந்தா நான் வெற்றி ஆயிடுவேன். அதான் வித்தியாசம். So that makes the difference. So when the Lord is with me, I will be a winner. கர்த்தர் என் கூட தான் நான் தான் ஜெயிக்கிறவன், நான் தான் ஜெயம் எடுக்கிறவன். ஒருவேளை கர்த்தர் இடத்தில் இல்லாமல் இருந்து உலகத்தினுடைய எல்லா சக்திகளும் என்னோடு கொண்டு இருந்திருந்தாலும் முடிவிலே நான் ஜெயம் பெறுவேன் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது, உறுதிப்பாடும் கிடையாது. என்ன சொல்றது, எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. அப்போ கர்த்தர் என்னிலே இருக்க வேண்டும், கர்த்தர் நிலை தம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தனை நிரப்ப வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிரசன்னம் தரும் ஆசீர்வாதங்கள் என்று நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வேதத்திலே எப்படி வெளிப்படுத்தினார்? தேவ ஜனங்களுக்கு பல நிலைகளிலே வெளிப்படுத்தினார். நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்ததா இல்லையா? இருந்தது, லிட்டரலா இருந்துச்சு. அந்த பிரசன்னத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று, பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர் அவர்களோடு கூட பயணித்தார். சோ அவர் அவர்களோடு கூட பயணித்தார், கர்த்தர் சென்றார், உடன் பயணித்தார், உடன் பயனாளியாக கர்த்தரோடு கூட இருந்தார். மேகஸ்தம்பம் அக்கினிஸ்தம்பம் அதை பார்த்தாங்க. நல்ல வெயில் அடிக்கும் போது மேகம் மூடி இருக்கும், அவங்களுக்கு அந்த வெயில் தாக்காது. இரவு வரும்போது அக்கினி அவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். இரவும் பகலும் வழி நடக்கிற சூழ்நிலை அவர்களுக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்கினியாக அவர்களோடு கூட நடந்து சென்றார். அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் மேகமாக வெளிப்படுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் அக்கினியாக வெளிப்படுகிறது. அந்த பிரசன்னம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து பயணிக்கிறது. It travels with the people of God, with God's people. தேவனுடைய பிள்ளைகளோடு அவருடைய பிரசன்னம் இணைந்து பயணிக்கிறது. அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். நீங்களும் நானும் கூட பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாளிலிருந்து பரலோகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் இந்த வழிப்பயணத்திலே அந்த கர்த்தருடைய பிரசன்னம் தேவையா இருந்திருக்குமானால், தேவையா இருந்தபடியினால் தான் அந்த பிரசன்னத்தினால் அவர் வழிநடத்தி இருந்திருப்பது உண்மையானால், உங்களுக்கும் எனக்கும் கூட பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற இந்த பயணத்திலே அதே பிரசன்னம் அவசியமா இருக்கிறது. ஆமெனா இல்லையா? கட்டாயம் நமக்கு அது தேவை. அப்போ அந்த பிரசன்னம் அவர்களோடு கூட பயணித்ததை போல பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற நம்மோடு கூட கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் பயணிக்க விரும்புகிறார். நம்பர் 1. இரண்டாவது, அந்த பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்பட்டது, தென்பட்டது. The presence of God appeared to them. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 31:14. ரெண்டு பேரும் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் நின்ற பின்பு கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார், அவர்களுக்கு வெளிப்படுகிறார் என்று சொல்லார். appeared to them in the pillar of cloud. அவர்களுக்கு அடுத்த வசனத்தில் வர நினைக்கிறேன் இல்லையா, அவர்களுக்கு அவர் மேகஸ்தம்பத்திலே தரிசனமானார். 15வது வசனம் சொல்லுகிறது, மேகஸ்தம்பத்திலே அவர்களுக்கு அவர் தரிசனமானார். They could see God. They could see God's presence, not the literal the image of God பார்க்கல, மாறாக அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்?
மேக ஸ்தம்பமாக, மேக தூணாக அவர்கள் பார்த்தார்கள். தூணா நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் பில்லர் போட்டிருப்போம், அந்த மாதிரி ஒரு தூணாக மேகம் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மேக தூண் அவர்களுக்கு தென்படுகிறதை பார்க்கிறோம். They could see it. The presence of God walked with them. The presence of God was shown to them. அவர்களுக்கு அவர் அப்பியர் ஆகிறார், தென்படுகிறார். மூன்றாவதாக அந்த பிரசன்னம் பேசுகிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 99:7, சங்கீதம் 99:7 என்ன சொல்லுகிறது பாருங்கள். பார்த்தீங்களா? அவர்களோடு நடந்தார், அவர்களுக்கு தன்னை காண்பித்தார், அவர்களோடு பேசினார். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய சொல்லும் போது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தோடு பயணிக்கிறார். God travels with them all through their lives, in every stage and every level, every path of their life. உங்க வாழ்க்கையின் எல்லா வழி நிலைகளிலும், மேடு பள்ளங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், வியாதி படுக்க, மரண படுக, எதுவானாலும் கர்த்தர் பயணிக்கிறார். கர்த்தர் பயணிப்பதனால வியாதி வராம இல்லை, மரண படுக்க வராம இல்லை, போராட்டம் வராம இல்லை. ஆனா கர்த்தர் கூட இருப்பதுதான் என் ஜெயத்திற்கு அடையாளம். என் ஜெயத்தின் அடையாளமே the Lord is with me. So whatever, எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஜெயம் எனக்கு தான். அல்லேலூயா. அப்போ அவர் அவர்களோடு கூட பயணிக்கிறார். தேவைப்படும் போது தன்னை அவர்களுக்கு காண்பிக்கிறார். நான் உங்க கூட தான் இருக்கிறேன், கவலைப்படாத. தன்னை காண்பிக்கிறார். The Lord appeared to them in the pillar of cloud. மேக ஸ்தம்பத்திலே அவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். நான் உங்க கூட தான் இருக்கிறேன் என்று காண்பித்ததாக இந்த உபாகத்தில் வாசிச்சோம். அப்புறம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மேகஸ்தம்பத்திலிருந்து பேசினார். They could hear the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பாக்கியம், கேட்கிற ஒரு கிருபை அந்த ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பயணிப்பதை விசுவாசிக்க வேண்டும். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்டவங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க. மீட்கப்பட்டவருடைய பயணத்திலே மீட்கிற கர்த்தர், மீட்பிற்கு காரணமானவர், பயணிக்கிறவராக இருக்கிறார். He is the source of our redemption. அவர்தான் நம்முடைய மீட்புக்கு ஆதாரமே அவர்தான். அப்ப மீட்டதோட விட்டுட்டு எப்படி போட அப்படின்னு விடல. மீட்டவர் அந்த மீட்பின் நிறைவை காணத்தக்கதாய், அதாவது மீட்பின் நிறைவு என்று சொல்வது நான் போன தடவை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இரண்டாவது மீட்புன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அது இரண்டாவது மீட்பு எதற்கு அடையாளம்? சரீர மீட்பு. முதல்ல ரிடம்ஷன் ஆஃப் சோல், ஃபர்ஸ்ட் ரிடம்ஷன். ரெண்டாவது வந்து ரிடம்ஷன் ஆஃப் பாடி, தி பிசிக்கல் பாடி. ரோமர் 8:23 சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்போ அந்த முதல் மீட்பிலே என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இரண்டாவது மீட்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற எனக்கு இடைப்பட்ட காலத்திலே இந்த பயண பாதை கடினமானது. மீட்கப்படுவதற்கு முன்பு நான் எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா கேட்க மாட்டாங்க. மீட்கப்பட்ட பிறகுதான் அந்த கேள்வி நம்ம பார்த்து வரும். அப்போ மீட்கப்பட்ட பின்பு கர்த்தரிடத்திலே மிக பெரிதானவைகளை எதிர்பார்க்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். மீட்கப்பட்ட பின்பு உலகமும் என்னை அதைத்தான் எதிர்பார்க்கிறது. நீங்க மீட்கப்படுறதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து குடிப்போம், ஆடுவோம், சுத்தம் எல்லாம் செய்வோம். யாரும் கிறிஸ்தவனான்னு கேட்க மாட்டான். ஆமாவா இல்லையா? இப்ப மீட்கப்பட்ட பிறகு ஆலயத்துக்கு ஒழுங்கா போய் பரிசுத்தன அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்குள்ள வளர்ந்து நல்ல வேதவசனத்துல தேறி நம்ம வரும்போது ஒரு சிறு தவறு செய்தாலும் நீ கிறிஸ்தவனா என்ற கேள்வியை நம்ம நோக்கி வரும். அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவித்து இந்த சரீர மீட்பு அடைகிற வரைக்கும் எனக்கு அவருடைய ஒத்தாசை கட்டாயம் தேவையா இருக்கிறது. ஆகவே முதல் மீட்பாகிய ஆத்தும மீட்பிலிருந்து இரண்டாவது மீட்பாகிய சரீர மீட்பை நோக்கி பயணிக்கிற நான் ஒரு நாளிலே கர்த்தருடைய வருகை இருக்கும். அப்பொழுது இந்த சரீரம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்புறம் இந்த சரீரம் பாவமே செய்யாது. அந்த நிலை அடைவதில் அந்த நாள் வரையிலும் அவர் என்னோடு கூட பயணிக்கவும், தேவைப்படும் போது அவர் எனக்கு தரிசனமாகவும், தேவைப்படும் போது என்னை தேற்றி என்னோட பேசவும் அவர் உடன் வருகிறவராக இருக்கிறார். கை தட்டி நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே இதுவரை பயணிச்சிருக்கிறீங்க, இன்றிலிருந்து விசேஷமாய் பயணிக்க, உம்மை காண்பிக்க, என்னோட பேச நான் உம்மை வரவேற்கிறேன். என் இருதயத்தை திறக்கிறேன், உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, I give space for you, O Lord, to come with me, to show yourself to me and to speak to me, O Lord, in times of need and exigencies and emergencies. எந்த நெருக்கத்திலும் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அவனுடைய சத்தம் காதல் விழுந்துருச்சுன்னா இந்த உலகம் நம்மளை அசைக்கவே முடியாது. நிறைய நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப நெருங்கி போதும் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு தூரம் உடைஞ்சு உருக்குலைஞ்சிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, வார்த்தையால பேசியிருக்கிறாரு, சுப்பனத்துல பேசியிருக்கிறாரு, தரிசனத்துல பேசியிருக்கிறாரு. அப்பெல்லாம் அந்த அவர் பேசின உடனே அதுவரை இருந்த என்னடா வாழ்க்கைன்றது அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது காணாம போயிடும். அவருடைய பிரசன்ஸ் வந்த உடனே, அது அவருடைய வார்த்தை வந்த உடனே
என்னில் இருக்கிற அந்த 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 ஆயாசங்கள், அந்த வேதனைகள், அந்த கண்ணீர், அந்த உள்ள உருக்குலைஞ்சு உடைஞ்சு நிற்குது இல்லையா, அது அப்படியே மாறி போயிடும். அல்லேலூயா. அதுதாங்க தேவ பிரசன்னத்தினுடைய அடையாளம். That is the symbol of God is being with us. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம், தான் அடையாளம். இதை நீங்க அனுபவிக்கணும், இதை நீங்க அனுபவிச்சு ஆகணும் வாழ்க்கையில. The more you wait on the Lord, the greater and the quicker will be such presence. எவ்வளவு அதிகமாக காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு வேகமாகவும் அவ்வளவு பெரிதாகவும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தது உண்மையானால் நீங்களும் நானும் அனுபவிக்க தகுதியுள்ளவர்கள், பாத்தியதை உள்ளவர்கள். அல்லேலூயா. அது இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படாத தேவஜனம். அது வெறுமனே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனம். இது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனம். நீங்களும் நானும் வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு அந்த கிருபை இருக்குமானா அதை விட மேலான கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் என்னோடு பயணிக்கிறது என்று நம்புங்கள். டெய்லி காலையில தேவ பிரசன்னம் எனக்கு வெளிப்படுகிறது தேவையுள்ள காலங்களில், நேரங்களில், சூழ்நிலைகள் என்று நம்புங்கள். மூன்றாவதாக, அந்த தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க உங்கள் காதுகளை தீட்டுங்கள், கூர்மைப்படுத்துங்கள். எப்போதும் இந்த உலக சிந்தை, உலக பேச்சு இதை விட்டுட்டு கர்த்தருக்குள் அப்படி சிந்தையோட போகும்போது வரும்போதுல இருந்தா மெல்லிய சத்தம் கேட்கும். அந்த மெல்லிய சத்தத்தை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும், புரிஞ்சுக்கலாம். இதுதான் கர்த்தருடைய சத்தம். அது காதுல ஆடிபிளாவும் இருக்கலாம், உள்ளத்துக்குள்ள ஆடிபிளா இருக்கலாம். இங்க கேட்காட்டி பரவாயில்ல, இங்க கேட்க உள்ளத்துக்குள்ள அந்த சத்தத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து பழகினா தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இல்லாட்டி புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு காட்டுக்குள்ள போறீங்க, ஒரு கைடு நம்மளை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு, மிருகங்கள் நிறைந்த காடு, ஒரு கைடு நம்மளை கூட்டிட்டு போறாரு, உள்ளுக்குள்ள டூர் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பலவிதமான சத்தங்கள் மிருகங்கள் போடுகிறது, பறவைகள் போடுகிறது. நமக்கு எல்லா சத்தத்தையும் வித்தியாசப்படுத்த தெரியாது. ஆனா அவர் கரெக்டா சொல்லுவார், இது வந்து நரி ஊழ போடுறது, இது இந்த குருவி போடுற சத்தம், இது இந்த பறவை போடுற சத்தம், நல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி அவர் நமக்கு சொல்லுவார். ஏன்? அதில் அனுபவத்தோடு அவர் இருக்கிறார், அதிலேயே மூழ்கி இருக்கிறார். நீங்களும் நானும் வேதத்துக்குள் மூழ்கி இருக்கும்போது, ஜபத்துக்குள் மூழ்கி இருக்கும்போது, ஆராதனைக்குள் மூழ்கி இருக்கும்போது, கர்த்தருக்குள் மூழ்கி இருக்கும்போது, அவர் நமக்குள் இருக்க இடம் கொடுக்கும் போது அந்த பிரசன்னத்திலே வளர 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 நான் சென்ஸ் பண்ண முடியும். இது கர்த்தருடைய சத்தம், இந்த கர்த்தரோட பேசி இருக்கிறார் என்பதை வித்தியாசப்படுத்தி காண முடியும். அப்படி வித்தியாசப்படுத்த பழகிட்டோம்னா நம்ம ஒரு நாள் இடறி போக மாட்டோம். ஏன்னா சாத்தானுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், மனித சத்தம், 3 சத்தங்க நம்ம கேட்கும். நமக்குள்ளே ஒரு சத்தம் பேசும். இப்படி பல சத்தங்களின் மத்தியிலே என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் பிரித்தறிய வேண்டுமானால் நான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தின் அளவின் அடிப்படையில் தான் பிரித்தறிதலின் திறமை எனக்கு கிடைக்கும். எவ்வளவு தூரம் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும், அவ்வளவு ஈஸியா, அவ்வளவு குயிக்கா புரிஞ்சுக்குது. எஸ், இட்ஸ் காட்ஸ் வாய்ஸ் அப்படி சொல்லிடுறேன். அப்போ அந்த பிரசனத்திலே கர்த்தர் நம்மை நடத்த வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இது நம்முடைய பொதுவான ஒரு வாழ்க்கை சொன்னேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட தனிநபரை மட்டும் நான் எடுக்கிறேன். நிறையா இந்த நிகழ்வுகள் பைபிள்ல இருக்குது. ஒரு நபரை மட்டும் நான் ஐம் கோயிங் டு பிக் a single person, that is ஜோசப். யோசேப்பு என்ற மனிதனை மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அவனுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், the Lord's presence ஜோசப் பிளஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டி ஜோசப்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கலாம். லார்ட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ஜோசப்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கலாம். தேவனுடைய பிரசன்னமும் யோசேப்பின் ஆசீர்வாதங்களும். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர். இப்போ உங்களை பிரசங்கம் பண்ணாச்சா கூட நீங்க பிரசங்கம் பண்ணிடுவீங்க. ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த யோசேப்பு நமக்கு தெரியும், யாருடைய குமாரன்? யாக்கோபுடைய குமாரன். எத்தனாவது குமாரன்? 11வது குமாரன். 11. அதுக்கு பிறகு பெஞ்சமின் ஒருத்தர் பிறக்கிறான், 12, உன்னுடைய தம்பி, 11வது பிள்ளை. அப்ப முதல்ல 10 அண்ணமார் இருக்கிறாங்க, இவன் 11வது பிள்ளை. இவனுக்கு அடுத்து ஒரு தம்பி பிறக்கிறான், 12. அப்ப 12 ஆண் மக்கள், ஒரு பெண் பிள்ளை இருந்தான் யாக்கோபுக்கு. ரைட். இந்த குடும்பத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளை. ஏன்னா ராகேல் பெற்றெடுத்த பிள்ளை. ராகேலுக்கு ரொம்ப நாள பிள்ளையில ராகேலை யாக்கோபு விரும்பி திருமணம் முடித்தான். வஞ்சிக்கப்பட்டு லேயால் கொடுக்கப்பட்டால், ஆனால் ராகேலை விரும்பி திருமணம் முடித்தான். அவளுக்கு பிள்ளை இல்லை, கடைசியில் கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தை மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தார். அதனால எப்பவுமே இந்த ஸ்பெஷல் சைல்டு இருந்துச்சு. ஸ்பெஷல் சைல்டு இந்த சென்ஸ் பிசிக்கல் ஸ்பெஷல் சைல்டு சொல்லலை, நம்ம மனசுல விரும்பின ஆசைப்பட்ட பிள்ளைகளுக்கு நிறைய செய்வது வழக்கம். பட் நான் சொல்லுவேன், குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கடையில பிள்ளைகளுக்கு இடையில பெற்றோர் என்ன செய்யக்கூடாது? வேறுபாடு காண்பிக்க கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஆணானாலும் பெண்ணானாலும் ஈக்குவலா கூட, சொத்து பிரிச்சாலும் ஈக்குவலா பிரிச்சு கொடுங்க. அது நல்லது இல்லையா? பெண் உனக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கும் போது எல்லாம் கொடுத்தாச்சு போ அவ்வளவுதான் அப்படி சொல்லக்கூடாது.
இல்லை கடைசியில் சொத்து பிரிக்கிறீங்க அப்படின்னா 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை இருக்கிறான், பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு, நகை போட்டாச்சு, அது போட்டாச்சு, இது போட்டாச்சா, பாக்கி போகிறான் இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லாமல் நல்ல கர்த்தரோட பிள்ளைகள் நல்ல ஜெபம் பண்ணி அந்த பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்பட்டா அதுக்கு என்ன தேவையோ அதையும் செய்யுங்க. நம்ம பிள்ளை தானே, நம்ம பிள்ளை தானேங்க, நம்ம வீட்டு பிள்ளை தானே, அப்படி தானே யோசித்து பாருங்க. எனக்கு இப்போ இருக்கிற வீடு, எனக்கு இருக்கிற நிலங்கள்லாம் நான் பையன் சொல்லி தம்பி உனக்கு தாண்டா, ஆனால் அக்காவுக்கு நீ ஈக்குவலாக கொடுக்கணும், அக்காவுக்கு என்ன கொடு, அக்காவுக்கு எது வேணுமோ அதை கொடு, இல்லாட்டி பணம் கொடுத்துக்கோ, நீ மச்சதை வச்சுக்கோ. அப்படி தான் சொல்லியிருக்கேன், மகன்ட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த நிலை நமக்குள்ள சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த யாக்கோபு பெற்றெடுத்த 11வது பிள்ளையாகிய யோசேப்பு வீட்டில் அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை, அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாய் இருந்ததுனாலேயே அண்ணன்மாருக்கு அவன் விரோதியாய் மாறுகிறான், எதிரியாய் மாறுகிறான், பொறாமைக்குட்படுகிறார்கள். அவரெல்லாம் இவன் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க, அவனை ரொம்ப கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் தாண்டி அவன் எகிப்திலே அடிமையாய் போய் விடுகிறான். நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா எகிப்துக்கு பயணிக்க போகிறோம். எதன் அடிப்படையிலே? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் we are going to travel to Egypt. எகிப்துக்கு நம்ம போகிறோம். அங்கே யோசேப்பினுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிதானா? இதில் 39ஆம் அதிகாரத்தில் நம்ம 1 முதல் 5 வசனங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இந்த 5 வசனங்களில் இருந்து. அதில் முதல் வசனம் நமக்கு ரொம்ப சீரியஸாக தேவையான்னு தெரில, வாசித்துருங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம அந்த முதல் 5 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 39 1 முதல் 5. 1 2 3. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனுடைய இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டாருக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். 1வது வசனத்திலே அவன் விலைக்கு விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு நல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி, பிதாவாகிய தேவனுக்கு சிநேகிதனான ஆபிரகாம், அவருடைய சந்ததியில பிறந்த பிள்ளை இன்றைக்கு அடிமையாய் போகக்கூடிய ஒரு கட்டாயம், அது தேவ சித்தம். அப்போ 2வது வசனத்தை நான் முதலாவது கொண்டு வருகிறேன். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். The Lord was with Joseph and he was a successful man. 2வது குறிப்பு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதனால யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். தலைப்பு நம்ம பார்த்துட்டோம். Lord's presence and Joseph's blessings தலைப்பை நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அந்த தலைப்பின் அடிப்படையில் முதல்ல பார்க்குறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தால முதல் ஆசீர்வாதம் என்னன்னா அவன் செய்வதெல்லாம் அங்கே வாய்க்கிறது, காரிய சித்தி உள்ளவனானான். 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆங்கிலம் என்ன சொல்லுது? The Lord was with Joseph and he was a successful man. இல்லாட்டி சக்சஸ்ஃபுல் woman நமக்கு இன்னைக்கு எடுத்துக்கலாம். அப்போ சக்சஸ்ஃபுல் மேன், வெற்றி உள்ளவன், காரிய சித்தி உள்ளவன். என்ன அர்த்தம்? அவன் செய்தெல்லாம் வாய்க்குது, அவன் எதை கை வச்சாலும் ஆசீர்வாதமா இருக்குது. ஒரு ஃபுட்பால் நின்று ஓங்கி ஒரு பந்து எங்கேருந்து அடிச்சாலும் கோலில் போய் விழுந்துருது. அப்படிதான் அதை மாதிரி அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. கணக்கு போட்டால் சரியா வருது, காசு எடுத்தால் சரியா செலவழிக்கிறோம், வேலைக்கு போனால் எல்லாம் ஜெயமா முடியுது, ஊழியத்துக்கு வந்தால் எல்லாம் நல்லா இருக்குது, சாதாரணமாக சொன்னால் தொடர்றதெல்லாம் தொடங்குது, அப்படி எடுத்துக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அப்போ அவன் காரிய சித்தி உள்ளவனான். ஹி வாஸ் மேன் ஆஃப் சக்சஸ். ஒரு ஜெயத்தின் மகனாய், ஒரு வெற்றியின் மகனாய், தொடுகிறது தொடங்குகிற ஆசீர்வாதம் பெற்ற மகனாய் இருக்கிறான். இந்த ஆசீர்வாதம் யாக்கோபினால் வரவில்லை, ஈசாக்கினால் வரவில்லை, ஆபிரகாமினால் வரவில்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே வந்தது. அதான் ஆபிரகாம் பெரிய ஆள் தான், அவனோட கர்த்தர் இருந்தார், விசுவாசத்தின் தகப்பன். இன்றைக்கு அவர் தான் விசுவாசத்தின் தகப்பன். ஈசாக்கு அவனும் ஆசீர்வாதத்தின் பிள்ளை, அவன் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டாரு, பைபிளை பார்த்துட்டோம். ஈசாக்கு யாக்கோபு ஏசாமி ஆசீர்வதிக்கிறாரு, இருக்கட்டும். ஆனா இந்த யோசேப்பின் ஆசீர்வாதம் பெறல யாக்கோப்ட. காலத்தை பார்க்கணும் நீங்க. ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சு மரிச்சு போயிட்டார்.
ஈசாக்கு யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதிச்சுட்டு மறிச்சு போயிட்டார், முடிஞ்சு போச்சு அவன் கதை. இப்போ யாக்கோபு இனிமேல் ஆசீர்வதிக்க போறாரு 12 பிள்ளைகளையும். இன்னும் ஆசீர்வாதத்தை யோசேப்பு பெற்றுக்கொள்ளவில்லை. அப்பா தலையில கை வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு ஆசீர்வதிக்கல இன்னும். ஆனாலும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஏன் காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுவேன், உங்க பெற்றோர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க கூட பிறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் நம்பிக்கைக்கு இருக்கிறாங்க அத்தனை பேர் கைவிட்டுட்டாங்கன்னாலும் கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எங்க ஊழியத்தில் இருக்கிற சிலருடைய சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நானும் சகோதரி வரும்போது பேசிட்டு வந்தோம். அப்போ அதை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 2 பேருக்கு சொந்தமான சொத்தை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த சொத்தை திருப்பணும். இப்ப 2 லட்சம் ரூபா ஒத்தி. அப்போ ஒருத்தர்கிட்ட காசு இல்லை, ஒருத்தர்கிட்ட காசு இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, நான் கொடுத்து திருப்பிடுறேன், நீ பிறகு கொடுத்துருன்றாரு. நல்ல பழக்கம் தானே, அண்ணன் தம்பி. கொடுத்தாச்சு, திருப்பியாச்சு. இப்போ இவருடைய காசு 1 லட்சத்தை அவர் கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன என்கிட்ட பேசுறாங்க, அப்பா கொடுக்க போறப்பா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் என்ன கொடுக்குறது சரிப்பா, கரெக்டாக உங்களுக்குள்ள பகுதி நீங்கள் எழுதி வாங்குற காலத்தில் மறந்துடா வாங்கிருங்க, ஏன்னா உலகம் மோசமாக இருக்குது, பல ஆலோசனைகள் சொன்னேன். அவங்க இல்லைப்பா அப்படிப்பா இப்படி அது அவங்க இப்படி இருப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க என் கூட தான் இருப்பாங்க, அதெல்லாம் சரியாக முடியும். ரொம்ப எல்லாரும் ரொம்ப நேரம் பேசுனாங்க. ஆனால் என் மனசில் என்னமோ தடுமாறல் இருந்துக்கிட்டே இருக்குது, எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், சரி நீ காசை கொடுத்துட்டு, நீ கொடுக்க வேண்டிய கட்டாயம் கொடுக்கணும், அதை நீ குறை வைக்காத கொடுத்துட்டு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அதனால கொடுத்துட்டு மற்ற எழுத்துப்பூர்வமான காரியங்களை பெரியவங்களை வச்சு பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லாரும் வச்சு பேசிட்டு காசை கொடுப்பா, அப்போ காலம் வரும்போது நீங்கள் அதை முடிச்சுக்கலாம் என்று சொன்னபோது அதற்காக அந்த பிள்ளைகள் முயற்சி எடுத்தார்கள். குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர் சொல்லிட்டாங்க, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வரமாட்டோம். ராத்திரி 12 மணிக்கு மெசேஜ் போட்டிருக்க, காலையில் தான் பார்த்து மெசேஜ் போட்டிருக்கா, அப்பா இந்த உலகத்தில் எனக்கு ஏசப்பா ஒரு அப்பா இருக்காரு, அடுத்தப்பா ரூபனப்பா, நீங்கள் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அந்த வார்த்தை வாயிலிருந்து வரணும்னா ஏன் தெரியுமா? குடும்பத்தில் தகப்பனாய், தாயாய், அண்ணனாய், மாமானாய், மச்சாவாய், தாத்தாவா, பாட்டியா இருக்க வேண்டிய யாருமே அந்த இடத்துல அவனுக்கு உதவிக்கு வரவே இல்லை. காலையில் அவன் சொல்றா, அப்பா சொத்து போனா போகுதுப்பா, நான் காசை கொடுத்துட்றேன், கர்த்தர் என் கூட இருக்காருப்பா, கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லு. சொத்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, 1.25 ஏக்கர். 2 பேருக்கு 1.25 3.5 ஏக்கர் இருக்கு. 2 பேருக்கு 1.25 ஏக்கர் வரணும். இன்னைக்குள்ள காஸ்ட் பார்த்துக்கங்க. ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வித்தாலும் 1 கோடி போகும். செல்லூர் இருக்கிற மக்கள் தான். அவங்க தங்கி இருக்கிற வீடு எவ்வளவு? 8 கட்டு. கோரில 4 ஓடு உடஞ்சிருக்கும், ஜன்னல்ல கதவே இருக்காது, துணி தான் தொங்கணும் கதை மறைக்கிறதுக்கு ஜன்னல்ல. அப்படிப்பட்ட ஏழை குடும்பங்கள், பழைய சொத்து, முன்னோட சொத்து இருக்குது, அதை பிரிச்சு எடுப்பதில் அவங்க சொல்றாங்க, கர்த்தர் போதும்பா எனக்கு. அந்த பிள்ளை சொல்றான், இந்த 1 லட்சத்தை கொடுக்க வேண்டிய காசு இல்லைங்க, தவணை வாங்கி கொடுக்குறான். அவன் புருஷன் தவணை வாங்கி கொடுக்குறான். அவன் ஃப்ரெண்ட் 50,000 ரூபா கொடுத்துருக்கானா, அவன் 50 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் இன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க போறோம். அப்ப இந்த 1 லட்சத்தை கொடுக்கவும் காசு இல்லை. அவங்க சொல்றாங்க, 1.25 ஏக்கர் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர்களோடு இருந்தா போதும். அவள் இளம் பிராயத்துல ரட்சிக்கப்பட்டு செல்லாம ஊழியத்திற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு 15 வருஷம் இருக்கும்பா, நாங்கள் 23 வருஷம் ஆச்சு இல்லையா, 20 வருஷமா வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு 28 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளை சொல்றா, கர்த்தர் என் கூட இருந்தா போதும்ப்பா, இந்த உலகத்துல சொத்தை இல்லாட்டிலும் பரவாயில்லப்பா. அவள் இந்த உலகத்தின் எல்லா சொத்துக்களை காட்டிலும் இயேசுவையே தன் சொத்தாக மனதிலே கொண்டிருக்கிறாள். அவள் ஆசீர்வதிக்கப்படுவாளா மாட்டாளா? கட்டாயம் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவாள். இந்த நிறைஞ்ச சபையிலிருந்து ஊழியனாகிய நானும் நீங்களும் சேர்ந்து அவளை ஆசீர்வதிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த யோசேப்பு அப்ரஹாம், ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாங்க. ஆனா யாக்கோபின் அந்த தகப்பனுக்குரிய ஆசீர்வாதம் இன்னும் பிள்ளைக்கு வரல, யோசேப்புக்கு இன்னும் வரல. ஆனால் இருந்த அண்ணன்மார் எல்லாரை விட இவன் ஆசீர்வாதமா இருக்கான். அல்லேலூயா. இப்போ இந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் அப்பா அம்மா சொத்து ஒரு பக்கத்து சொன்ன மாதிரி 1.25 ஏக்கரோ 1.25 சென்டோ அது பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் என்னோடு கூட இல்லாவிட்டால் 100 ஏக்கர் என் பக்கத்தில் இருந்தாலும் அது எனக்கு ஒத்தாசையா இருக்கவே முடியாது. இந்த ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறேன், யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். கர்த்தர் 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 23ஆம் வசனம் வாசிங்க அதே அதிகாரத்துல, ஆதியாகமம் 39:23.
கர்த்தர் அவனுடைய இருந்தபடியால் அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணபடியானால அவன் கையில பொறுப்பா கொடுத்த ஒன்றை குறித்தும் சிறைச்சாலை விசாரிக்கல. போத்திபார் வீட்டுல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதை யார் கண்டுகிட்டா? 3வது என்ன சொல்லுது? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று போத்திபார் கண்டு கொண்டான். அப்ப கர்த்தர் அவனோடு இருப்பதை எஜமான் கண்டு கொண்டான். அப்புறம் சிறைக்கு போயிடுறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறதை சிறை தலைவன் கண்டு கொண்டான். அப்புறம் ராஜா அரமனைக்கு போறான். அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருக்கிற ராஜா கண்டுகிட்டான். அல்லேலூயா. So the presence of God will appear to anyone. நம்மகிட்ட இருந்து மற்றவர்களுக்கு அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. மற்றவர்கள் அதை காண்கிறார்கள். அப்ப கர்த்தர் இருந்தாலும் பார்ப்பாங்க, கர்த்தர் இல்லாட்டி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவன்ட்ட கர்த்தர் இல்லை, இவன் தொடர்றதெல்லாம் சரி வர மாட்டேங்குது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், படிக்கிறவர்களானாலும் வேலை செய்கிறவர்களானாலும் தொழில் செய்கிறவர்களானாலும் ஊழியர் செய்கிறவர்களானாலும் நீங்க என்ன செஞ்சாலும் அநியாயம் இல்லாம, அநீதி இல்லாம, லஞ்சம் இல்லாம, சட்டத்துக்கு புறம்பா இல்லாம, வேதத்துக்கு எதிராக இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. நீங்க வெற்றி உள்ளவங்களா இருப்பீங்க. யூ வில் பிகம் சக்சஸ்ஃபுல். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெறுகிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய், காரிய சித்தி உள்ளவர்களாய், செய்வது வாய்க்க பண்ணப்படுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆகவே என்னுடைய முதல் முயற்சி எதுக்கு இருக்கணும்னா, கர்த்தர் என் கூட இருக்க வேண்டும் என்கிற முயற்சியா இருக்க வேண்டும். My first and best attempt should, என்ன சொல்ல, I should have the Lord with me. I should have the presence of God with me என்பதிலே நான் நாட்டமும் சிரத்தையும் கவனமும் முயற்சியும் செய்ய வேண்டும். முயற்சி எடுக்கணும், சும்மாலாம் வந்துடாது. அப்போ அந்த முயற்சிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. சரி, இப்போ அடுத்து நம்ம அப்படியே கடந்து போவோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் 2வது வசனத்துக்குள்ள. ஆமா, இப்போ இவன் இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அவன் எங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறான் தெரியுமா? அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, பின்னாட்களிலே சகோதரர்களும் பெற்றோரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ கர்த்தர் ஒருத்தரோடு கூட இருப்பாரே ஆனால் அவன் தனக்கு மட்டும் ஆசீர்வாதமாயல்ல, அநேக எல்லைகளுக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். நம்ம அதை கடைசி குறிப்பாக நம்ம கொண்டு வருவோம். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இருந்தா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா எப்படி ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள் இருக்கிற வீடு ஆசீர்வாதமா இருக்கு. My house will be blessed if I am having the presence of God or having God with me. கர்த்தர் என் கூட இருப்பாரையானால் என் வீடு ஆசீர்வாதமா. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இன்னைக்கு கை வைத்துங்க பார்ப்போம். என் வீடு ஆசீர்வாதமா, நான் சொல்றதுக்கு நல்லா கேட்கணும், என் வீடு ஆசீர்வாதமா இல்லை அப்படின்ற உணர்வு யாருக்கு இருக்கு? என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, பார்க்கல, எப்போ பார்த்தாலும் தரித்திரத்தையே பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் ஏதோ குறை இருந்துகிட்டே இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தின் பூர்ணம் கர்த்தரால என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற நிலை எனக்கு இன்னும் வரல அப்படின்னு யாராச்சும் சொன்னா கை வைத்துங்க பார்ப்போம். இல்லை, ஓப்பனாக வைத்துக்கோ, ஜெபிக்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன். இஃப் யூ ஆர் வித் சச் அ சென்ஸ், அந்த மாதிரி சிந்தை இருந்தால் கை வைத்தலாம். யாருக்குமே இல்லை, ஒரு அமௌண்ட் லேசாக கை வைத்திருக்கிறான். ஓகே, மற்றவங்களை யாரும் பார்க்காது, என்னை பாருங்க, மேடையை பாருங்கள், மேடையை பாருங்கள். சரி, ஒருவேளை முதல் ஆராதனைக்கு வந்தவங்க, இல்லை சபையில் இருக்கிற இன்னும் பல வராதவங்க, அவங்க குடும்பங்களில் வீட்டில் எல்லைகளில் நான் என்ன செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிடலாமா? இன்னைக்கு தியானிக்கிறோம் தானே, கர்த்தர் கூட இருந்தா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும்ல, அது இருக்குதுல்ல, அப்போ கூட இருக்கிற மாதிரி நம்ம நடக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கூட இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். கூட இருக்கணும்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். I should behave, I should live like that. My life should attract the presence of God into my life. அதானே? அப்ப எல்லாம் கண்ண மூடி வலது கை வைத்து, ஆண்டவரே எங்களிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே காணப்படுற குடும்பங்களிலே எங்கெல்லாம் கர்த்தர் இல்லாததுனால அந்த வீடு ஆசீர்வாதமா இல்லையோ, சமாதானமா இல்லையோ, கிருபை நிறைஞ்சதா இல்லையோ, அந்த நிலை மாறி இந்த நாள் முதல் 2025 அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதல் இந்த சபையை சார்ந்த எங்கள் வீடுகள், எங்கள் எல்லாருடைய வீடுகளிலும் தேவ பிரசன்னம் குடிகொள்வதற்கு ஏற்ற, வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் வைத்து இதுவரை வராத ஆசீர்வாதங்கள் இன்று முதல் வருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசிச்சா இன்று முதல் தொடங்கும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கு. வீடுனா பில்டிங்கை சொல்றேன், அதுக்குள்ள எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. அப்புறம் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு.
அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கணவன் மனைவி பெற்றோர் உறவுகளில் சமாதான சந்தோஷம் ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்க அவங்க போகிற ஆலயம் ஆசீர்வாதமா இருக்கும். எங்க போத்திபார் அடிமையாக தான் போயிருக்கிறான், அதனால வீடு ஆசீர்வதிக்கப்படுது. இது தேவனுடைய வீடு. நீங்க இங்க வந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க வர்றதுனால இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்புறம் உங்களோட வேலை ஸ்தலம் ஆசீர்வாதமாயிருக்கு. ஒர்க்கிங் பிளேஸ் will be a blessing to you. இல்லைன்னா you will be a blessing to your working place. உங்க வேலை ஸ்தலத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க தொழில் செஞ்சா அந்த தொழிலுக்கு நீங்க தொழில் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்புறம் ஊழியம் செஞ்சா ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எதை செஞ்சாலும் சரி, அதான் வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம். அப்போ அந்த பிரசன்னத்துக்குள்ள நான் இருக்கும்போது தான் நான் எனக்கும் எல்லாருக்கும் எல்லா இடங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிறேன். அந்த ஆசீர்வாதம் என்னுடையதல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருப்பதனாலும் அந்த பிரசன்னத்தை கனம் பண்ணி நான் அவருக்குள் வாழ முயற்சிப்பதனாலே நான் இருக்கிற இடங்களையும் அவர் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார். என் நிமித்தம் தான் அந்த ஆசீர்வாதம். நீங்க ஒரு வீட்டுக்கு திருமணமாக்கி போனா அந்த வீடு உங்களால் ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப அந்த ஆசீர்வாதம் இல்லாட்டி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு எடுக்கிறாங்கன்னா அந்த பையன் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ரெண்டு வீட்டுக்கும் ஆசீர்வாதம். நாங்கள் எப்போ ஜெபிக்க என்ன சொல்லுவோம், இருவரும் இரு வீட்டாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லிதான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் எங்க ஊழியங்கள்ல. அப்ப நாம் என்ன செய்யறோம், நம்முடைய வீடுகளிலே தேவ பிரசன்னம் இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். சரி, இப்போ இவனுடைய ஆசீர்வாதத்தை இவன் அனுபவிக்கிறான். அது பரவி இருக்குது, நம்ம வெட்ட வெளிச்சமா எழுதப்பட்டிருக்குது. இப்போ இந்த ஆசீர்வாதங்களை அந்த போத்திபார் பார்க்கிறான். போத்திபார் என்ற அந்த தலைவன் பார்க்கிறான், கண் கொண்டு பார்க்கிறான். அவனுக்கு புரியுது, ஹீ சம்திங் ஸ்பெஷல். இவன் ஒரு வித்தியாசமான ஆளு, சாதாரணமான அடிமை. எத்தனையோ அடிமையை வாங்கியிருப்பான் அதுக்கு முந்தி, எவ்வளவோ அடிமைகளே இவன் வாங்கியிருக்கான் அதுக்கு முன்னால. ஆனா இவன் எல்லாரும் காட்டிலும் வித்தியாசமா இருக்கிறான். அடிமை தான், பட் அவன் வித்தியாசம்தான். அல்லேலூயா. அந்த வித்தியாசம் யாரால் வருகிறது என்று அவன் கண்டுகொள்ளுகிறான். 3ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் யாரு, போத்திபார் கண்டான். He could see the presence of God in Joseph and the blessings of God in everything he does. அவனில் ஆண்டவர் இருக்கிறதையும் அவன் செய்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதையும் அவன் காண்கிறான். அவனுக்கு எப்படி கர்த்தர் புரிஞ்சிக்க முடியும் நமக்கு தெரியாது. ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அவனுக்கு தெரியாது. அவன் வேற ஒரு ஜாதியை சார்ந்த எகிப்தை சேர்ந்தவன். இவனுக்குள்ள கர்த்தர் இருப்பது யாக்கோபு கண்டுபிடிச்சிருவான். யாக்கோபு இவனுக்குள்ள பிரசன்னத்தை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு கூட பிறந்தவன் கண்டுபிடிச்சிடலாம், என் தம்பி கூட அண்ணன் கூட கர்த்தர் இருக்கான்னு சொல்லிடலாம். ஆனா கர்த்தருடைய வாசமே அறியாத ஒருவன் எகிப்தை சார்ந்தவர் எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை இவனுக்குள்ள பார்க்க முடியும்னா அது அவன் கண்களை கர்த்தர் திறந்திருக்காரு, அவ்வளவுதான். இவனை மேன்மைப்படுத்த நினைத்தார். யோசேப்பை மேன்மைப்படுத்த நினைக்கிற ஆண்டவர் அவன் கண்களையும் திறக்க தவறவில்லை. யாருக்குள் தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அந்த மேன்மை யார் மூலமாய் வர வேண்டுமோ அவருடைய கண்களை ஏற்ற காலத்தில் திறந்து இவருக்குரிய மேன்மையை கொடுக்கிறார். அவன் யாரோ எடுத்துட்டு போறான், எவனோ ஒருத்தர் எடுத்துட்டு போறான். ஆனா அவனுடைய கண்களை திறக்கிறார். இதற்காக தேவனை என்னோடு கொண்டிருக்கிற நான் மேன்மைப்படும்படியாக. தேவன் எனக்குள் இருக்கிறபடினாலே யார் தேவ பிரசன்னத்தில் தேவனோடு கூட இருக்காங்களோ அவங்களை மேன்மைப்படுத்த இன்னும் எவனோ ஒருவனை கூட கர்த்தர் கண்களை திறக்க வைக்கிறார். அல்லேலூயா. இது வேதத்துல பல இடத்துல நடந்திருக்குது. இவன் நேபுகாத்நேச்சார்லாம் கொடூரமான மன்னன் தான். அவன் 3 தடவை வந்து அடிச்சு பிடிக்கிட்டு போனான் எல்லாத்தையும். அப்படிப்பட்டவனை கூட ஆண்டவர் என்னுடைய தாசன் இடத்துல சொல்றார். அதே மாதிரி மேதிய பெர்சிய ராஜாக்கள், அதுல பெர்சிய ராஜாவாகிய கோரேசை பார்த்து இவன் என்னுடைய தாசன் அப்படின்றார். ஏன்னா அவர்களை கொண்டுதான் நேபுகாத்நேச்சாரை கொண்டு இவங்களை அடிமைப்படுத்துறது தேவ சித்தம். அதனால இவனுடைய வேலைக்காரன், என்னுடைய தாசன். அங்கிட்டு அடிமைப்பட்டவனை விடுதலை ஆக்கணும், அதுக்கு கோரேஸ் வேணும். அப்ப அவன் என்னுடைய தாசன். 2 பேருமே யூதர் கிடையாது, 2 பேரும் தேவ ஜனம் கிடையாது, இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் இல்லை. அப்ப இவர்களை கட்டவிழ்க்கவும் கர்த்தர் தெரிந்து கொண்ட வேறு ஜாதி ஜனங்களும் இருக்கிறாங்க. நமக்கு கூட யார் மூலமாவது எங்க இருந்தாவது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாருன்னா இது நம்ம செஞ்சதுனால அல்ல, கர்த்தர் நம்ம மேல இருக்கிறதுனால. அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். We will receive blessings from outside of source. நம்ம சோர்ஸ் விட்டு வெளியே இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் வருவதை போல இருக்கலாம். அது ஏதோ என்னுடைய திறமையினாலே நன்மையினாலே வரல, அது தேவன் என்னோடு கூட இருப்பதினாலே எனக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். அப்ப தேவன் என்னோடு கூட இருப்பதை நான் வாஞ்சிக்க வேண்டும். I should have a thirst within myself to have God with me, the presence of the Lord with me என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த போத்திபார் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு நான் பார்க்கிறேன். போத்திபார் would have recognized the presence of the Lord in Joseph and saw அந்த தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்துட்டு அவன் யோசேப்பை பார்க்கும்போது நான் ஒரு 4-5 காரியம் எழுதி வச்சிருக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னா யோசித்து பார்த்தேன் உட்காந்து நேரத்து போறான். அதுல ஒன்று, he was unique.
யோசேப்பு வந்து ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கிறான் மற்ற எல்லாரையும் காட்டிலும். இது வரைக்கும் எத்தனை பேர் அடிமையா வந்திருப்பாங்கல்ல, அவன் ஒரு அதிகாரி தானே, இவனுக்கு கீழே வேலை பார்க்குற போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க, சரிதானா, ஒரு அதிகாரி. அப்புறம் வீட்டில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க இதுக்கு முந்தி. யோசேப்பு இப்போ தான் வந்திருக்கிறான் வாலிபனாய். இதுக்கு முன்னால் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் விலை கொடுத்து வாங்கியிருப்பான் அடிமையாக. எத்தனையோ அடிமைகளை நான் பார்த்திருக்கிறேன். தாத்தா காலத்திலிருந்து நாங்கள் பணக்காரங்க தான். என் தாத்தா காலத்தில் நான் பேரனா இருக்கும்போதே எங்கள் வீட்டு அடிமைகள் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா பெரிய பணக்காரன், அவங்க அடிமை நான் பார்த்துருக்கிறேன். இப்போ நானும் பெரிய பணக்காரன், என் வீட்டில் அடிமை நான் பார்க்குறேன். ஆனால் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் மற்றவர்களை விட வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். ஒரு மார்க்கனம் வைப்போம் அந்த இடத்துல. வில் மேக் அன் இம்பாக்ட். ஹி இஸ் சம்திங் டிஃபரெண்ட் அப்படின்னு ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணுவோம். We must try to make an impact, not of our own, but with the presence of God. என் சுயத்தினால் நான் அப்படி படிச்சேன், அவ்வளோ பிடிச்சிருக்கேன், நான் என்ன டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன், நான் போன கம்பெனியில் இத்தனை லட்சம் சம்பளம் வாங்கினேன், அது இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதனால ஒரு இம்பாக்டை நான் சமுதாயத்தில் ஏற்படுத்தினேன்னா கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ அங்க அவன் வித்தியாசமானவனாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதே தான் அந்த 41 அதிகாரத்தில் 39 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 41:39, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அங்க ராஜாவும் கண்டுபிடிச்சிட்டான். So he was unique in Potiphar's house, in the prison and in the palace. அவன் போத்திபார் வீட்லையும் சரி, அவன் சிறைச்சாலையிலையும் சரி, அவன் ராஜா வீட்லையும் சரி, அவன் வித்தியாசமானவன். இந்த ராஜாக்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனை தலைமுறை ஆண்டுகிட்டு இருக்கிறான். எல்லாரும் காட்டிலும் எல்லாருக்கும் கிடைக்காத மேன்மை யோசேப்பு கிடைக்கிற காரணம் என்ன? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டார்கள். They could literally see he is something different, something unique. அவன் வித்தியாசமானவன். நம்ம வீட்டில் அப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறோமா? நம்ம படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, சபையில, சமுதாயத்துல, ஒரு மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறோமா? ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொள்ளுகிற மாதிரி யோசேப்பின் வாழ்க்கை இருந்தது. So we should exhibit, சொல்லலாமா? We should exhibit the presence of the Lord. எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் எக்ஸிபிட் பண்ணி காமிக்கணும். வேணும்னு அப்படி எடுத்து டிவி போட்டு காமிக்கிறது இல்லை. என்கிட்ட இருக்கிற தேவ பிரசன்னத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அப்படி டிவி எடுத்து ஒரு யூடியூப் மொபைல் எடுத்து போட்டோ பிடிச்சி அப்படியே போட முடியாது. ஸோ through my activities, through my words, நான் பேசுறது, நான் நடக்கிறது, நான் பழகிறது, இதன் வழியாக நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். 2 கொரிந்தியர் 2:14. இப்போ என்னிலிருந்து கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுமானால் the people will realize I am unique because I have the presence of God in with me. முதல்ல வந்து வித்தியாசமானவங்க. ரெண்டாவது ரொம்ப துடிப்புள்ளவனா இருக்க, வைப்ரண்ட். he was vibrant. ரொம்ப துடிப்புள்ளவனா இருக்கிறான், துடிப்புள்ளவன். எதை கொடுத்தாலும் செய்யறான். வாலிபன் தான், அதனால துடிப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு முன்பு பார்த்த வாலிபரோட இவன் துடிப்புள்ளவனா இருக்கிறான், வைப்ரண்ட். அப்புறம் he worked hard, கடின உழைப்பாளி. எதை கொடுத்தாலும் மூஞ்சி தூக்கிறதே இல்லை, எதை கொடுத்தாலும் முறுமுறுக்கிறதே இல்லை. he worked hard as a slave in Potiphar's house. அந்த வீட்டில் அடிமையா இருந்து கடினமாக வேலை செஞ்சான். அடுத்து 4வது, he was sincere. he was so sincere. ஒருவேளை இந்த எஜமா பரிசோதிச்சு பார்த்துருப்பான், இவ்வளோ பொறுப்பு அவன்கிட்ட கொடுக்குறோம், இவன் சரியா இருக்கான்னு ஒரு 100 ரூபா நோட்டு அங்கே வச்சுட்டு இங்கே தெரியாமல் போட்டு போன மாதிரி போயிருக்கலாம். இதை எடுக்கிறானா எடுத்து கொடுக்குறானா அப்படி பார்த்துருக்கலாம், சோதிச்சு பார்த்துருக்கலாம். எங்கள் தாத்தா என்னை சோதிச்சிருக்கிறார். எங்கள் அம்மாவுடைய அப்பா வீட்டில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் உண்மையாக இருக்கிறோமான்னு சொல்லி என்னை எங்கள் அண்ணனையும் எங்கள் தாத்தா சோதிப்பார். எங்கள் தாத்தா சோதிக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நிறைய திருடி இருக்கும், அது வேற, சின்ன பிள்ளைகள். சரியா? எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், அப்போல்லாம் இந்த 1 பைசா 2 பைசா ரொம்ப விளையாட பெற்றது. அப்போது காணிக்கையே 2 பைசா தான் போடுவோம். அப்போ அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் 1960-61. அப்போது தாத்தா 2 பைசா கீழே போட்டிருப்பாரு, வேணும்னு போட்டிருப்பார். எங்களுக்கு தெரியாது இல்லை, இப்படிலாம் சோதிப்பாருன்னு. தம்பி வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பா, பெருக்கியிருப்பான்னு சொல்லுவார். அப்போ நானும் எங்கள் அண்ணன் எடுத்து வீடெல்லாம் கூட்டுவோம், 2 பைசா தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்குவோம். அப்பா போட்டுட்டாரு. ஆனால் எப்போ மாட்டுறோம், எல்லாம் முடிச்ச பிறகு 2 பைசா வச்சிருந்தேனே காணுமேடான்னு சொல்லுவார்.
அப்ப என்ன சொல்லுவோம், நாங்க பார்க்கலையே. நான் செஞ்ச உண்மையை சொல்றேன். அந்த 2 பீஸா கொண்டு கொக்கோச்சி வாங்கி சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போகும்போது. போட்டோம், அதுக்கப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டேன். இப்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டேன், சரி? அதனால அதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சரிதானா? அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன், நாம் சோதிக்கப்படுகிறோம். அப்போ இந்த போத்திபார் சும்மா விட்டு பண்றீங்க, இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறான்ல, வீடே விட்டுட்டான். அப்போ அவன் சோதிச்சுட்டு பண்ண மாட்டான், அவன் எவ்வளவு பெரிய அதிகாரி. அப்போ சோதிச்சு பார்த்துருப்பான். அங்கொன்று இங்கொன்றுமாய் இவன் எடுக்கிறானா, களவாடுறானா, சாப்பிட்றானா, எதையாவது ஒண்ணு அவன் சோதிச்சு பார்த்துருக்கலாம். எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறான், எல்லாவற்றிலும். மோசையை குறித்து ஆண்டவர் 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 என்னாகம 12:7 சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் மோசே உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இந்த போத்திபார் கண்டுபிடிச்சான், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனையா. ஏன்? கர்த்தருடைய presence of God makes us sincere, makes us truthful, makes us faithful in our house and in the society, in the church. சபையில, ஆலயத்தில், வீட்டில், வெளியில உண்மையுள்ளவர்களாய் நம்ம மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்புறம் he was responsible, ரொம்ப பொறுப்புடையவனா இருக்கிறான். எதை கொடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடறான். என்ன பொறுப்பை கொடுத்தாலும் he was very much responsible to accomplish the responsibilities given to him. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்து முடிப்பதில் he was so sincere, so என்ன சொல்றது, vibrant. புரிஞ்சதா, புரியலையா? அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை போத்திபார் எப்படி கண்டுபிடித்தான்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்களும் நானும் கூட நம்ம வீட்லையும், வெளியிலையும், சமுதாயத்திலையும், சபையிலையும் நம்ம அப்படி இருந்தோம்னு சொன்னா ஜனங்கள் கண்டுகொள்வார்கள், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். மேலானவர்கள் கண்டுகொள்வார்கள், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய மகள் வேலை செய்கிறார் டெல்லியில். 6000 பிள்ளைகள் மேலே படிக்கிற பெரிய ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல், சரியா? அதில் இப்போ ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎட் ப்ளஸ் எம்எஸ் சைக்காலஜி. அப்போது ரொம்ப எங்கள்கிட்ட 39 வயசு, 39 வயசு அவளுக்கு. ஆமாம், 39 வயசு ஆச்சு நினைக்கிறேன். 38 ஆச்சு, 38 வயசு. அப்போது அந்த 38 வயது நிரம்பிய பிள்ளை பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பா. அந்த பிள்ளைக்கு இப்போ ஸ்கூலில் சேர்ந்து இப்போ 10 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இப்போ அவளை ஹெச்ஓடி ஆக்கிட்டாங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 6000 பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் ஹெச்ஓடி. அடுத்த போஸ்ட் வைஸ் பிரின்சிபல் தான். இதுக்கு முந்தி இருந்தவங்க வைஸ் பிரின்சிபல் ஆகிட்டாங்க. ஏன் சொல்கிறேன், அவள் கடினமாய் உழைப்பாள், நல்லா ஜபிப்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவா. எவ்வளவு வீக் ஸ்டூடெண்ட்டை கையில் கொடுத்தாலும் பாஸ் பண்ண வச்சிருவா. இது எதனால? கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறதுனால. She becomes successful because she has the presence of the Lord with her. இதை யார் பார்க்குறா? அது கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன் தான், ஃபெய்த் அகாடமி தான் ஸ்கூல் பேர், ஃபெய்த் அகாடமி. அப்போ அந்த ஸ்கூலு இவளை பார்க்கிறது, அந்த மேனேஜர் பார்க்குறாரு, அந்த பிரின்சிபல் பார்க்குறாங்க, அந்த வைஸ் பிரின்சிபல் பார்க்குறாங்க, அந்த செக்ரட்டரி பார்க்குறாங்க, உழைப்பை பார்க்குறாங்க. யங் ஏஜில் 10 வருஷம் சர்வீஸில் ஒருத்தி தூக்கி அவங்க ஹெச்ஓடியாக வைக்கிறாங்க. அப்போ நம்ம கர்த்தர்கள் அது எப்படி உலகம் பார்க்குது நம்மளை, நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி என்னுடைய மகன் 2 பிள்ளைகளையும் சொல்லி வளர்த்துருக்கிறோம். 2 பிள்ளைகளும் நான் சொல்லி கொடுத்தேன்னு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தம்பி, வேலையில் மட்டும் உண்மையாரு. உனக்கு காசு இல்லைனா கூட நான் உனக்கு கொஞ்சம் வந்து அனுப்பி தாங்குறேன், ஆனால் வேலையில் மட்டும் நீ உண்மையாரு. கடினமாக உழைக்கணும். பாம்பேயில் கொஞ்ச நாள் என் பையன் இருந்தான். நைட்டு காலையில் 7 மணி போயிட்டு நைட்டு 11 மணி தான் வீட்டுக்கு வருவான். சின்ன ரூம் வாடகைக்கு எடுத்தான், 8000 ரூபாய்க்கு குட்டி ரூம். சைக்கிளில் 6 கிலோமீட்டர் போயிட்டு வருவான். 12 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு வருவான், பைக் கொண்டு போகல. 11 மணிக்கு ஃபோன் பண்ண, டாடி பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வேலையில் மட்டும் உண்மையாரு. முடியலான ரிசைன்மெண்ட் வந்துடும், இருந்தால் உண்மையாரு. இன்னைக்கு 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய கிருபையினாலே, அவர்கள் மேலுடைய தேவனுடைய அபிஷேகத்தினாலே, தங்கள் பொறுப்புகளை சரியா இருந்தபடினாலே மகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். மகன் வேலை பார்க்குற கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி தான். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டாப் லெவலில் 4வது இடத்துல இருக்கிறான். அல்லேலூயா, 4வது இடத்துல இருக்கிறான். சாதாரணமான காரியம் அல்ல. எனக்கு என்னுடைய திறமைக்கு அது சாத்தியமே இல்லை. நான் படித்ததுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. அவன் வந்து MCA. நான் படித்ததுக்கு சாத்தியம் பிள்ளைகளை அப்படி ஆக்க சாத்தியமே இல்லைங்க. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் they have the presence of the Lord. They have the Lord with them. அப்ப அந்த உண்மை, பொறுப்பு என்ன கொடுத்தாலும் அந்த சொல்லி கொடுத்து வளர்த்தோம் இல்லையா, அது மாதிரி அந்த பிள்ளைகள் நடந்தார்கள். ஆகவே அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி அங்கே போத்திபார் கர்த்தர் இவனோடு கூட இருப்பதையும் இவன் செய்வதெல்லாம் வாய்ப்பதையும் பார்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். இது யோசேப்பு செய்ததல்ல, யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு செய்ததும் அல்ல,
ஏன்னா யாக்கோபு எங்கே இருக்கிறாரு? எங்க பையன் செத்து போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். யாக்கோபுடைய பார்வையில் யோசேப்பு செத்து போயிட்டான். அப்போ இல்லாத ஒரு மகனுக்கு அவர் இதை செய்ய போறதும் இல்லை. அப்போ அப்பா செத்து போயிட்டா நினைக்கிறாரு. யாருடைய உதவி இல்லாத ஒரு அனாதையா இருந்து இன்னொரு தேசத்துல போய் அவன் பெரிய ஆள் ஆகிறானா, அது கர்த்தராலே அல்லாமல் வேறு யாரால் ஆயிருக்க முடியும். அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் மட்டும் உங்க கூட இருந்தா நீங்க ஆயிரலாம், நீங்க ஆளாயிரலாம். நீங்க ஆயிரலாம்னு சொல்றேன். நீங்க வளர்ந்துடலாம். நீங்க செய்யற காரியம் வாங்கி இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன வார்த்தையை நீங்க தீர்க்கதரிசனம் நீங்க எடுத்துக்கங்க. நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டிலும் பரவாயில்ல, கர்த்தர் மட்டும் உன்னோடு கூட இருக்கும்படி நீ பார்த்துக்கொள். கர்த்தருடைய மேன்மைப்படுத்திடுவார். ரைட், ஓகே. அப்புறம் இப்போ அவனுக்கு தயவு கிடைக்கிது. யார் கண்கள்ல? நான்காம் வசனத்துக்கு வர்றான். 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யாரு? போத்திபார், அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் வகையில ஒப்புவித்தார். வகையில கொடுத்துட்டான். அப்போ இவ்வளவு பெரிய முழு தன் மனைவியை தவிர பாக்கி எல்லாம் வகையில கொடுத்துரு. அதான் இந்த அதிகாரத்தை வாஸ்தா நமக்கு அதான் தெரியும். ஏன்னா யோசேப்பு சொல்லுவான், உன்னை தவிர பாக்கி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து அவனோட மனைவிட சொல்லுவான். அவருடைய மனைவியாகி உன்னை தவிர பாக்கி எல்லாம் என் பொறுப்புல கொடுத்துட்டார். அப்புறம் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன்னு அவர்கிட்ட கேட்பான். அப்போ அவனுடைய மனைவியை தவிர அவனுடைய ஃபைனான்ஸு, அவனுடைய ஹெல்த்து, அவனுடைய ஃபுட்டு, அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய அன்றாட பின்னது ஷெட்யூல் எல்லாம் யார் பொறுப்பில் இருக்கு? இப்போ யோசேப்பு அடிமை பொறுப்பில் இருக்குதுங்க. ஒரு அடிமை பொறுப்பில் இருக்குது. அடிமை யார் தெரியுமா? போத்திபார் வீட்டுக்கு தான் அடிமை. ஆனா கர்த்தருக்கு பிள்ளை, ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. சிநேகிதனுடைய பேரனுக்கு பேரன் இல்லையா? ஆமா, கொள்ளு பேரன். ஆபிரகாமுக்கு கொள்ளு பேரன் தானே. அப்போ நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. அப்ப அந்த சந்ததியில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன செய்யறாருன்னா எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக வைக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் கண்களிலே இவனுக்கு தயவு கிடைக்கிறது. ஜோசப் found favor in the sight of Potiphar, his master. எஜமானாகிய போத்திபார் கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் யார் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ தயவு கிடைக்க பண்ணுவார். தயவு கிடைக்க பண்ணுவார். நானும் கிரிஜாவும் ரொம்ப நாளைக்கு முந்தி, இப்ப இல்லை, ரொம்ப நாளைக்கு பிள்ளைகள்லாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால நாங்கள் 2 பேரும் திருநெல்வேலிக்கு எங்கேயோ காரில் போய்கிட்டு இருந்தோம். அப்போது சீட் பெல்ட் போட்டிருக்கிறோம். போகிற வழியில் போலீஸ் எங்கள் வண்டியை நிப்பாட்டுறாங்க, செக் பண்ணுறாங்க. நடுவழியில் நிப்பாட்டினோடனே ஒரு போலீஸ்காரர் டிரைவர் சீட் பக்கம் வராரு. இன்ஸ்பெக்டர் அங்கே செக் பண்ணி எல்லாம் மற்ற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி வர்றாங்க. வந்த உடனே நான் என்ன செய்கிறேன், இதை கழட்டிட்டு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வெளியே இறங்குறேன். சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வெளியே இறங்குற கரெக்டாக அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் முன்னால் நிற்கிறார். அவர் சொல்லார், சார் சீட் பெல்ட் போடலை சார். யாரு? இங்கே இருந்துட்டு இன்ஸ்பெக்டர், சீட் பெல்ட் போடலை சார். அவள் போட்டிருக்கிறேன், அப்போ தான் கழட்டி இருக்கிறேன். இப்போ இல்லை சார், நான் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் வந்ததுனால கதை வெளியே வர்றதுக்காக, அந்த லைசன்ஸ் எடுத்து வெளியே வர்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், கழட்டி இருக்கேன். இல்லை வா எழுதிட்டு போயிட்டார். அங்கே இன்ஸ்பெக்டர் போய் இன்ஸ்பெக்டர் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. பைக்கில் பிடிச்சவங்களும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன். என்னை மேலே கொண்டு பார்த்தாரு. என்ன சார் பிரச்சனை? சார் நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் போய் பாருங்கள், மனைவியும் போட்டிருக்கிறா. நாங்கள் 2 போட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இவர் வந்ததுனால நான் லைசன்ஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறதுக்காக நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாது. ஸோ இது ஏதோ டாக்குமெண்ட் செக் பண்ண போகிறீங்கன்னு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நான் வெளியே வரதுக்காக சீட் பெல்ட்டை கட்டினதானே இல்லாமல் அங்கேருந்து போட்டுட்டு தான் சார் வந்தேன். இந்த இன்ஸ்பெக்டர் டீசெண்டான மனுஷன் மேலே எங்களுக்கு என்ன பார்த்தாரு. போக சார். அல்லேலூயா. நான் செய்யாத ஒரு தவறை செய்தேன் என்று ஒரு சொல்லி என்னை குற்றவாளிக்குள்ள நிறுத்தி இருக்கிறார். இதை முன்னப்பின்னு அறியாத யார் ஒருவர் என்னை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, சரி சார் நீங்க போங்க சார் சொன்னா என்னவா காரணமா இருக்க முடியும்? என்னில் இருக்கிற ஆண்டவரை அவர் கண்டிருக்கிறார். அவர் மட்டும் அவனுக்கு ஒரு 100 சரி 100 ரூபாய் கொடுத்துட்டு போங்க சார் சொல்லிருக்கலாமே. கேஸ் வேண்டாம் சார், 100 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. நம்ம என்ன பண்ண அவசரத்தில் அங்கே போய் 100 ரூபாய்க்கு வாதிட்டு இருக்க முடியாது. கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒரு பைசா செலவு இல்லாமல் சரி சார் போங்க சார். 2 தடவை மேலைகளையும் பார்த்தார். நான் பெரிய அழகான ஆள் இல்லை, கருப்பான ஆள் தான். பெரிய பயில்வானும் கிடையாது, மெலிஞ்ச ஆள் தான். போங்க சார். காரணம் என்ன? இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் கிரைஸ்ட் ஹூ இஸ் இன் மீ. நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து, எனக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ரைட், ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கல்ல, கர்த்தரை மேன்மைப்படுத்தவே அந்த சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ he found favor in the sight of his master. நாங்கள் நடுவழியில் இன்ஸ்பெக்டர் கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கப்பட்டது. அப்போ நான் திரும்பி அந்த கான்ஸ்டபிளை ஒரு முறை மறைச்சிட்டு பற்றியா அப்படின்னு வந்துடுறது எப்படி இருக்கும்? கர்த்தர் மண்டையில் அடுத்தஇடத்துல ஒரே போட போட்டிருப்பார்.
நான் கான்செப்டில் திரும்பி பார்க்கவே இல்லை. சரி, யோசித்து பாருங்க. சொல்லி நீ கேட்கல கொண்டு வந்து விட்டல்லப்பா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அங்கே கர்த்தர் மேன்மைப்பட வேண்டுமானால் நான் அமைதி காக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எல்லா இடத்துலையும் பாருங்க, யோசிப்பீங்க சண்டை போட்டுருக்கானா, எவன் கூட அடிச்சிருக்கானா, மல்லுக்கிட்டு இருக்கானா? இல்லை, எல்லாத்துலேயும் பொறுமையாக போகிறேன் பாருங்களேன். அந்த செல்லூர் பிள்ளை ரொம்ப நான் இன்னைக்கு வருமா நானும் குறிச்சேன். இப்போ எனக்கு இன்னும் மனசு அந்த பிள்ளை குறித்து மேன்மையாக நினைக்கிறேன். இந்த பிள்ளை சொன்னது 1.25 ஏக்கர் என்னப்பா போனா போகுதுப்பா, கர்த்தர் மட்டும் என் கூட இருந்தால் போகுதுப்பா. புதுசாக ரட்சிக்கப்பட்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க அவங்க சர்ச் ஆஃப் காடுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அந்த நம்ம இதில் அந்த பைபிள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ரைட், ஓகே. முதல்ல ஃபவுண்ட் ஃபேவர் இன் போத்திபாஸ் சைட். அடுத்தபடியாக ஜோசப் வாஸ் ப்ரமோட்டட். 4ஆம் வசனம். அங்கே தயவு கிடைச்சது முதல்ல. அப்புறம் தன் ஊழியக்காரன் எல்லாத்துக்கும் என்ன செய்யறான்? மேல அதிகாரியா ப்ரமோஷன் கொடுக்குறான் அவனுக்கு. ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் இங்கே மட்டும் அவனுக்கு வரல. போத்திபார் வீட்டில் ஒரு ப்ரொமோஷன் வந்து அப்புறம் காலை வாரிட்டான். அவன் மனைவி வந்து காலை வாரிட்டான், முடிஞ்சு போச்சு அவன் கதை அந்த இடத்துல. அது ஏன் அவன் காலை வரனான்னா, இதுதான் மேன்மை நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா யோசேப்பு? இது இல்லை, நான் உன் கூட இருக்கிறதுனால இதை விட உனக்கு ஒரு மேன்மை இருக்குது, அது உனக்கு நடக்கணும்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு உன் மேலே வரணும். அப்போ கர்த்தர் வைத்த மேன்மையை காணும்படி நியமிக்கப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வர வாய்ப்புகள் இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படி காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க வந்து அவனை வந்து வீட்டில் அதிகாரி ஆக்கிட்டான். போத்திபாருடைய எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு பெரிய குட்டி அரமனை வச்சுக்கோமே, ஒரு குட்டி அரமனை இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்ன நடக்குது? சிறைக்கு போயிடுறான். சிறையிலிருந்து ராஜா வீட்டுக்கு போயிடுறான். அப்போ போத்திபார் வீட்டில் இருந்த அந்த அதிகாரமும் ஆளுமையும் விட ராஜாவின் வீட்டில் அவனுடைய ஆளுமை பெரிதாய் மாறுகிறது. He became the second citizen of Egypt from the prison. He was a prisoner from second citizen. முதல் சிட்டிசன் யாரு? ராஜா. செகண்ட் இன் கமாண்ட். அப்படிதானே? சரி, சொல்லுது புரியுதா? தேசத்தில் ராஜா தான் முதல் ஆள். அடுத்து யாரு? இந்த ஊரை பொறுத்த மட்டும் இப்போ யோசேப்பு. இது வரைக்கும் எவனோ இருந்தான். அவனுக்கு 75 வயசு இருக்கு. அந்த மந்திரிக்கு பெரிய பழுத்த பழம். அவர் தலையெல்லாம் பழமா இருக்குது. அவ்வளோ புத்திசாலி அவர். எத்தனை யுத்தத்தை பார்த்தவர் அவர். இவன் யுத்தத்தை பார்க்காத ஒருத்தர் நேற்று உள்ள நுழைஞ்சவன் இன்னைக்கு 2வது இடத்துல உட்காந்துருக்கிறான். மேன்மை. சிறைச்சாலையில் சிறைக்குள் இருந்தாலும் அவன் மேன்மையாக தரந்தான். எல்லாரையும் விசாரிக்கிற பொறுப்பு அவன் கேளு. போத்திபார் வீட்டில் வீட்டை விசாரிக்கிறது, சிறையில் போனால் சிறைச்சாலை கைதியெல்லாம் விசாரிக்கிறது, அதையும் தாண்டி ராஜா வீட்டுக்கு போனோடனே தேசத்தையே விசாரிக்கிற பொறுப்பு. ஏன்? நாட் பிகாஸ் ஜோசப் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், நாட் பிகாஸ் he was good, but he had the presence of God. அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 41 அதிகாரத்தில் நான் 2 கம்பேர் பண்ணிட்டு போறேன். நீங்க வாசித்துக்கங்க. 41 அதிகாரத்தில் ராஜா வீட்டுக்கு போன பிறகு 40 44 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். நீ என் அரமனைக்கு அதிகாரியாக இருப்பாய். ராஜா போத்திபார் வீடு அரமனை பிரிசன். அப்புறம் என் வீட்டுக்கு அதிகாரியாக இருப்பாய், அரமனைக்கு அதிகாரி. உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன். அப்போ யூஆர் த செகண்ட் இன் கமாண்ட். என் பக்கத்தில் என் சிங்காசனம் 4 அடி உயரம், உன் சிங்காசனம் 3 அடி உயரம். உட்கார்றா பக்கத்தில், உயரமாக இருப்பேன். பின் பார்வன் யோசிப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். முழுசுக்கு தேசத்துக்கு நீதான் அதிகாரி. பாருங்களேன், பார்வன் தன் கையில் போட்டு இந்த மோதிரத்தை கழட்டி, என்ன சிக்னட்டரி மோதிரத்தை கழட்டி அதை யோசிப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி. பாருங்களேன், வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. எல்லாம் ராஜ வஸ்திரம் எல்லாம் முடிச்சு அவனுடைய 2ஆம் ரதத்தின் மேல், முதல் ரதம் அவனுக்கு உள்ளது, 2வது ரதத்தின் மேல் இவனை ஏற்றி தண்டனிட்டு பணிகள் என்று சொல்லி, அது மட்டுமல்ல உத்தரவு இல்லாம தேசத்தில் எகிப்து முழுவதும் ஒருத்தன் கூட மந்திரி முதற்கொண்டு, ஒருத்தன் அர்த்தம் என்ன, மந்திரி முதற்கொண்டு கையை அது கால ஆசைக்கூடாது. அவன் கையை வைத்து பேசணும், அப்படி நில்றானா நிக்கணும், கைக்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம் என்ன, அவன் ஆபிரகாமின் குமாரன் என்பதனால் அல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடினாலே. அவன் ஆபிரகாமின் குமாரனாகவே இருந்தாலும், அவன் ஈசாக்கின் குமாரனாகவே இருந்தாலும், அவன் இஸ்ரவேலின் குமாரனாகவே இருந்தாலும், கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் தான் அவனுக்கு இந்த மேன்மை. ஏன் அப்படி சொல்றேன்னா, பாக்கி யாக்கோபின் குமாரர் யாருக்கும் இந்த மேன்மை கிடைக்கல. அப்ப இவனுக்கு அந்த மேன்மை கிடைச்ச ஒரே ரீசன், God was with him. அல்லேலூயா. ரைட், கடைசி குறிப்புகளை வர்றேன். நம்ம 5வது வசனத்துக்கு வந்துடுறேன். எங்க 39:5 நான் போறேன். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் தந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியில அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமேன். இப்போ
யோசேப்பு கர்த்தரை பெற்றிருக்கிறான், போத்திபார் கர்த்தரை பெற்றிருக்கல. போத்திபாரிடத்துல கர்த்தர் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்க. கர்த்தர் யாரு கூட இருக்கிறார்? யோசேப்பு இருந்தார். போத்திபாரோட கூட இருந்தாருன்னு எழுதல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதனால போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்படுது. என்ன அர்த்தம்? கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. இப்போ நான் இந்த சபைக்கு வரும்போது நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம், ஆண்டவரே நாங்கள் இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நானும் நம்ம சிஸ்டர் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணி தான் வந்தீங்க புறப்பட போது. அப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வருவது ஏதோ சும்மா வந்துட்டு போகிறது இல்லை, உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இது யாரால சாத்தியமாகும்னா, யார் அப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னா, கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களால் மட்டுமே அது சாத்தியமாகும். பாக்கி உள்ளவங்க என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் சரிங்க, நடக்கவே நடக்காது. இட்ஸ் a blessing for the one who has the Lord with him or her. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்? தேவனை தன்னோடு கொண்டிருக்கிற ஒரு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை போத்திபார் வீடு அங்கே பார்க்கிறது. அப்புறம் அவனுக்கு வெளியில் உள்ளதெல்லாம் ஆசீர்வதிச்சாங்களாம். அந்த வசனம் சொல்லுது, எகிப்தின் வீட்டிலும் வெளியிலும். வெளியில அவனுடைய ஃபீல்டுன்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். ஹிஸ் ஃபீல்டு, வயல்நிலம் நினைக்கிறேன், ஆடு மாடுகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். 5ஆம் வசனம். அப்போ போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, போத்திபாருடைய வயல் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, மிருகஜீவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, போத்திபாருக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யாரால? யோசேப்பால. ஏன் ஆசீர்வாதம்? கர்த்தரோடு இருக்கிறார். இட் இஸ் நாட் ஜோசப்ஸ் பர்சனல் பிளஸ்ஸிங்ஸ். உன்னை கையை உயர்த்தி நான் உன்னை ஆசீர்வதி அப்படிலாம் யோசேப்பு சொல்லலை. அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சா கர்த்தர் பாட்டுக்கு ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. இதே தான் அங்கே 41 அதிகாரத்தில் 47 முதல் 49 வரைக்கும் எகிப்து தேசத்துல 7 வருஷம் பெரிய ஆசீர்வாதம். நல்லா விளைஞ்சது. கடல் மணல் அத்தனை தானியங்களை சேர்த்து வைக்கிறான். immeasurable grain. Harvest was plenty. Immeasurable grain was என்ன சொல்ல, சேர்த்து வைக்கப்பட்டது. கடல் மணல் அத்தனை போல இருந்தது சொல்றாங்க. அவ்வளவு சேர்த்து அடுத்து வரக்கூடிய 7 வருட பஞ்சத்துக்கு ஈக்குவலாகவும் மீதம் எடுக்கவும் வேறு நாடுகளுக்கு கொடுக்க கூட ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா, யாக்கோபு குடும்பம் இங்க வருது சாப்பாட்டுக்கு. அதை மாதிரி பல நாட்டில இருந்து வந்து இங்க தானியம் கொள்றாங்க. இந்த தானியம் எதனால வந்துச்சு? இவன் சேர்த்து வச்சதுனால வந்துச்சு. எப்படி இவனால சேர்த்து வைக்க முடிஞ்சது? கர்த்தரோடு கூட இருந்ததுனால. இதுவரைக்கும் எகிப்தில் நடக்காத பஞ்சம், அதே போல இதுவரை எகிப்தில் நடக்காத ஆசீர்வாதம், அதே போல இதுவரை எகிப்தில் நடக்காத பல தேசங்களை போஷிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பார்த்துட்டோமா? இந்த ஒரு ஸ்லைட் இருக்குது, அது வந்து 41 அதிகாரத்துல 45 முதல் 46. இப்ப யோசேப்பு அடிமையா எகிப்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். யோசேப்பு அடிமையா எகிப்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறான். பிரவேசிக்கும் போது வயசு என்ன தெரியுமா? 30 வயது இல்லை 17 வயது. பிரவேசிக்கும் போது 17 வயது. ராஜ அரண்மனைக்குள்ள போகும்போது 30 வயசு. 13 வருஷம் போத்திபார் வீட்டிலே சரியில்லை கஷ்டப்பட்டிருக்கிறான். இதான் கதை நிகழ்ச்சி. இவன் நீங்க பார்த்தீங்கன்னா 110 வயது வரை வாழ்றான். 30 வயசுல அரண்மனைக்குள்ள கால் வச்சவன் அன்று 110 வயது வரைக்கும் அவன் வாழ்கிறான். 80 வயது அவன் வாழ்ந்திருக்கிறான். இந்த 80 வயதும் அவன் ஆசீர்வாதமாகத்தான் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. சோ இந்த 80 வருஷத்துல அவன் தேசத்தின் 2ஆம் கமாண்ட், செகண்ட் கமாண்ட் என்ன சொல்லலாம், 2ஆம் பொசிஷன், 2ஆம் நிலையிலே அவன் இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த நிலையில். அதுக்கு பிறகு எத்தனை ராஜா வந்தா நமக்கு தெரியாது. யோசேப்பை அறியாத ராஜா வந்தான்ல இருக்குது வசனத்துல. அப்ப யோசேப்பை அறிந்த ராஜாக்கள் எத்தனை பேர் தான்? அவன் செத்த பிறகு அடுத்த ராஜா வந்திருப்பான். ஏன்னா இவன் 80 வருஷம் இருக்கிறான்ல. அப்ப 2-3 ராஜாக்களை இவன் பார்த்திருக்கலாம். அத்துணை ராஜாக்கள் இருக்கும் போதும் he was second in command. யாருக்களை தள்ளல அவனை. அவன் தான் 2ஆம் இடத்துல இருக்கிறான். 2வது பார்க்கும்போது அடிமையா போத்திபார் வீட்டில் எங்க படுத்துக்கிறதா நமக்கு தெரியாது. ஒரு நல்லா வச்சிருந்தாலும் நல்ல ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. சிறைக்கு போனா சிறையில தான் படுத்திருந்திருக்கணும், வேற வழி இல்லை. ஆனால் இன்றைக்கு அவன் இருக்கிற இடம் ராஜ அரண்மனைக்கு ஒப்பான அரண்மனை. அவனுடைய பொசிஷன் செகண்ட் இன் கமாண்ட். அவனுடைய வீடு ராஜ அரண்மனை, அதற்கு ஒப்பான அரண்மனை. 3வது அவன் போட்டிருக்கிற வஸ்திரம், தன் ராஜ வஸ்திரத்தை உடுத்துறான் இல்லையா ராஜா. அவனுடைய நல்ல வஸ்திரத்தை உடுத்தி அப்ப போட்டிருக்கிறது ராயல் கார்மெண்ட். ஹி ஓர் ராயல் கார்மெண்ட். அப்புறம் திருமணம் முடிக்கிறான். ராஜா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அடிமைக்கு ராஜா, எகிப்துக்கு அடிமையா வந்தவனுக்கு ராஜா கல்யாணம் பண்ணி வைக்கிறார், பொண்ணு பார்த்து வைக்கிறார். பாருங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கும் கூட உங்க பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் ராஜா பொண்ணு பார்த்து வைப்பாராங்க. ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பாராங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் 2 பிள்ளைகள் அது அவனுக்கு. அப்போ தேசத்தில் 2ஆமவன், பெரிய அரண்மனை வாழ்க்கை, ராஜ வஸ்திரம், அப்புறம் நல்ல குடும்ப வாழ்க்கை, 2 பிள்ளைகளாச்சு. இதெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு முக்கியமான the crown of his blessings, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் மகுடம் எது தெரியுமா? அவன்
வீட்டாருக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். தகப்பன் தாய் செத்து போயிட்ட வழியில தகப்பனோடு 70 பேர் எகிப்துக்கு வந்தாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அதுக்கு பிறந்த பேர பிள்ளைங்க, வேலைக்காரி 70 பேர் எகிப்துக்கு வந்தாங்க. 70 பேருக்கும் கோசேன் நாட்டில் இடம் கொடுத்து 70 பேராய் போனவர்கள் 30 லட்சமாய் பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தின் அடித்தளமாய் அமைந்தவன் யோசேப்பு. அல்லேலூயா. அப்போ நீங்க உலகத்துக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கு நீங்க ஆசீர்வாதம், நீங்க இருக்கிற சபைக்கு நல்லா ஆராதனை நடத்துறீங்க, நல்லா வர்ஷிப் நல்லா பண்றீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அப்புறம் சமுதாயத்தில் யாருக்கு வேணாலும் உதவி பண்ணி ஓடி செய்யறீங்க. இதெல்லாம் செஞ்சுவிட்டு வீட்டுக்கு ஒண்ணுமே செய்யலைன்னா தட் இஸ் யூஸ்லெஸ். குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உலகத்தை நல்லா கர்த்தர் ஆசீர்வாதம் வைக்கிறாரு. இருக்கிற குடும்பத்துக்கு நீ எப்படி இருக்கிறாய்? நல்ல வேலை செஞ்சு சம்பாரிச்சு பொழைச்சி குடும்பத்தை காப்பாற்றி கடன் அடைச்சி பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாயா என்பதை கர்த்தர் எல்லா நிலையிலும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். யோசேப்போடு இருந்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை எப்படி ஆசீர்வதித்து நாம் இருக்கிற எல்லா நிலைகளையும் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கவும், நம்மால் அந்தந்த நிலைகள் ஆசீர்வதிக்கப்படவும், எல்லாவற்றையும் தாண்டி மகுடமாகி ஆசீர்வாதம் என் வீட்டுக்கும் என் வீட்டாருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் எனக்கு முடிசூட்டுவாராக என்ற சிந்தையோடு எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ கொடுத்துடலாம் ஆண்டவர்கிட்ட. அப்படியே வாங்க கிரிஜா, வாங்க ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. எஃப் மைனர். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நல்லா கைதட்டி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. மலைகளை மிதித்திடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறி. நல்லா கைதட்டி எல்லாரும் சாமா. சாத்தானை ஜெயித்திடுவேன். அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் என்னோடு கூட இருந்தாரா எப்படி பாடுற அந்த மாதிரி. சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் மரணமும் கூரங்கே, பாதாளமும் ஜெயமே. கேளுங்க மரணத்தை பார்த்து, பாதாளத்தை பார்த்து. பாதாளமும் ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுபடி சொல்ல போற. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நல்ல ஊசியுள்ள கைத்தாளத்தோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. சீரைத்தாலை கதவுகளும் துதியினால் இடித்து விழும்,
சொல்லுங்க. சிறைச்சாலை கதவுகள் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க. அபிஷேகம் ஆமென். அபிஷேகத்தோட மறுபடியும் சொல்ல, அபிஷேகம் எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே. நான் ஆடி பாடி கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். தாவனுக்கு ஆதாம். சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. வீரத்தோடு இருக்கும்போது நாள் வெற்றி வெற்றியே. இயேசுவோடு இருக்கும்போது நாள் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசுவோடு ஆமென். Yes, இருக்கும்போது Lord. நான் வெற்றி வெற்றியே. இயேசுவோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலே நாங்கள் ஆண்டவரே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம். உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தராலே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு தோல்வி போல தோன்றினாலும் அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு வழி. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம், நம்புவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பாவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருவோமா? தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிக்க போறேன். எப்பயும் நடக்கும்போது, உட்காரும் போது, எழும்பும் போது, படுக்கும்போது, ஏசப்பா இந்த பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மை இழக்க மாட்டேன் ஏசப்பா. ஆண்டவரே, மனுஷனை இழந்துடலாம், ஒருவேளை பல காரியங்களை இழந்துடலாம், உலகத்துல உண்டான அழிந்து போகிற காரியங்கள்லாம் இழந்து போயிடலாம். ஆனா கர்த்தரை நான் மாத்திரம் இழக்கவே மாட்டேன் ஏசப்பா என்று சொல்லி இந்த நேரத்துல ஒரு பிரதிஜ்ஞை எடுத்தவர்களாய் கடந்து செல்வோமா? ஏசப்பா, காலையில் எழும்பின உடனே உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிப்பேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகுதான் மத்த வேலைக்கு போவேன் ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாட்டினா ஆண்டவரே நான் ஒன்றுமில்ல ஆண்டவரே என்று சொல்லுவேன். ஏசப்பா உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. ஏசப்பா உங்க பிரசன்னம் போதும். நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அவருடைய பிரசனத்திற்குள்ள ஒப்பு கொடுப்ப நீங்க போதும் ஏசப்பா. ஆளுகை செய்யுங்க. என் எதிர்காலம் உடைய பிரசனம் போதும் ஆண்டவரே. நான் என் வழிகள் எல்லாம் பிரசனம் போதும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னீங்களே, உடைய சமூகம் எனக்கு முன்பாக வராவிட்டா நீர் என்னை கொண்டு போகாதிரும் என்று சொல்லி மோசே சொன்னது போல சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அர்ப்பணிப்போமா ஏசப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, வேலைகளில, நம்முடைய வருமானங்கள், எதிர்கால வாழ்க்கை, பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை ஏசப்பா உடைய பிரசன்னம் போது. யோசேப்பு எப்படி தேவ பிரசன்னத்தை அனுபவித்தானோ ஏசப்பா, அதை போல நானும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. நானும் அனுபவிக்கணும் ஏசப்பா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே யோசேப்பின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த பிரசனை எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகள் அந்த பிரசன்னத்தை வாஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இப்பொழுதே ஆண்டவரே அந்த ஒரு ஃபீலிங் அவங்க உணரட்டும் ஆண்டவரே. எங்க சரீரத்துல உணர்வார்களாக இயேசுவின் நாமத்தினால. அவர்களோடு கூட நீங்க பேசுவதை, இவர்கள் உம்மோடு கூட பேசுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் இருக்கட்டும். ஏனோக்கு எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்தது போல உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்படுகிறதாங்க. யதார்த்தமாய் சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படி யதார்த்தமாய் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும், சிறு பிள்ளைகளுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ளே, பெண்களுக்குள்ளே, ஆண்களுக்குள்ளே, முதியோர்களுக்குள்ளே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற காதுகள் அன்று உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேல் நாவி ஊற்றுவேன். வாலிபர்கள் தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை உரைப்பாரன் சொன்னீங்களே ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபை இந்த சபையில ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. யோசேப்பு வாலிபனா இருக்கிற பொழுது உடைய பிரசன்னத்தை உணர்ந்தானே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உடைய பிரசன்னத்தை எப்பொழுது உணர்கிற பிள்ளைகளாய், சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபத்தாங்க ஏசப்பா. அப்படியே நீர் செய்து இந்த சபைக்கு தூணாய் ஆதாரமாய் விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறவனாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கனமும் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டோடைய பாத்திரம் நம்ம அர்ப்பணிப்போம். அருமையான தம்பி ஜோர்டானுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த ஆராதனை நடக்கும்போது, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்துவார் என்ற வார்த்தையை கர்த்தரிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். அருமையான கீபோர்டு வாசிக்கிற அருமையான தம்பியின் மேல கர்த்தருடைய போதர் ஐயாவுடைய மகன் மேல கர்த்தருடைய இந்த பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். அது சிஸ்டர் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும் இடத்துல ஆண்டு தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னோட கூட இருந்து, தம்பி உன்னோட கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி தம்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிச்சிடலாமா? நல்ல பிதாவை, அருமையான தம்பியோடு கர்த்தர் இருந்து மேன்மைப்படுத்துவேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை பிள்ளை காணும்படி அனுக்கிரகம் பாராட்டு. ஏற்ற காலத்தில் அந்த காரியங்களை செய்து உயர்த்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வழியிலே நடத்தி புடமிட்டு கொண்டு சென்று மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்மளோடும் குடும்பத்தின் பிள்ளைகள் அத்தனை பேரோட தூரத்தில் ஒளித்து நிமித்த போயிருக்கிற அருமையான ஊழியக்காரோடும் இன்னும் இன்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you.